செயல் 2ஆம் பட்சம் தானா? ஒவ்வொரு செயல்லயும் இது தேவையா, தேவையில்லையான்னு யோசிச்சு யோசிச்சு செய்யணுமான்னு நம்ம நேயர் ஒருவர் கேட்குற கேள்விக்கு நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாங்களா? ஹலோ ஆ சொல்லுங்க. ஐயா, பகவத் ஐயா. ஆமாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பேசலாங்களா ஐயா? பேசலாம். சரிங்க ஐயா. ஐயா, நமக்கு வெளிப்படுற என்ன தாட்டில் இருந்து எதுவும் தேவைனாதான் நம்ம செயலுக்கு தேவையானா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிதானுங்க ஐயா? நீங்க மாற்றிக்கணும். ம் அப்படிதானுங்க ஐயா? ஆமாம். சரிங்க. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம சந்திக்கும் போது ஏதாவது ஒரு தாட்டு நம்ம எப்பவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிதானுங்க ஐயா? ஆமாம். சரிங்கய்யா. அது அந்த அந்த தாட்டு ரீதியாக ஏதாவது வெளியே புற செயலுக்கு தேவையா இல்லையான்னு பார்க்கணும். அப்படிதாங்கய்யா? ஆமாம், இது அது தேவையில்லைனாலும் ஏதாவது வந்துட்டு தானே இருக்கும். நீங்கள் அதுக்கு முதல்ல அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வர்றதை கட்டுப்பாடு படுத்தாதுங்க. சரிங்கய்யா. என்ன தாட்டு வந்தாலும் அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. இறைவன் தான் தாட்டா கொடுக்குறாருன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. சரிங்க. உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதான் முதல் பகுதி, உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதா முதல் பகுதி. 2வது பகுதி தான் செயலுக்கு எடுத்துக்கிடுறது. உங்களை நீங்க முதல்ல வர்றதும் நீங்க முதல்ல தாட் வர்றது, என்னெல்லாம் எமோஷன் வருதோ அதெல்லாம் நீங்க. அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதுல குற்றமே கண்டுபிடிக்க கூடாது. எல்லாமே கரெக்ட் தான் எடுத்துக்கிடுங்க. செயலுக்கு தேவை இருந்ததுன்னா மட்டும் அது 2வது பட்சத்துல தான் பார்க்கணும். செயல்கள்லாம் 2ஆம் பட்சம் தான். முதல்ல நீங்க உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதா முதல் பகுதி. அதுக்குதான் பிரதான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க எதையுமே குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. எல்லாமே கரெக்ட் தானே எடுத்துக்கிடணும். தேவையில்லாத கூட வரும். தேவையில்லாத வந்தாலும் அதுவும் இயற்கை இறைவன் தான் கொடுக்குறாருன்னுட்டு எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணும். முதல்ல உங்களை குறை கண்டுபிடிக்க கூடாது. முதல் பகுதியில நீங்க முதல்ல பாஸ் பண்ணணும். முதல் பகுதியில பாஸ் பண்ணிட்டு தான் 2வது பகுதிக்கே வரணும். செயலெல்லாம் 2வது பகுதி தான். முதல் பகுதியில நீங்க பாஸ் பண்ணுங்க முதல்ல. சரிங்கய்யா. இப்ப நான் என்ன சொல்றேன்னாங்கய்யா, வர தாட்டுல அதை நம்ம பாஸ் பண்ணணும். முதல்ல நீங்க சொல்ற மாதிரி அதை ஏத்துக்க முதல்ல. எல்லாமே இறை அம்சம்னுட்டு எடுத்துக்கிடுங்க. எல்லாமே இறை அம்சம் தான். இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. இயற்கைன்னு எடுத்தாலும் சரிதான், இறை அம்சம்னு எடுத்தாலும் சரிதான். அதுல குறையே கண்டுபிடிக்க கூடாது. இந்த தாட்டு நமக்கு வரலாமா, இப்படி தாட்டு வரலாமா, தேவையில்லாத தாட்டெல்லாம் வரலாமான்னு எல்லாம் கேட்க கூடாது. எல்லாமே நீங்க எல்லாமே மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். உங்கள ஒரு குறையும் பார்க்க கூடாது. ரைட்டுங்கய்யா. இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப செயல்படுறேங்கய்யா, வெளியே செயல்படுறேன். சரி. ஆடு மாடு மாதிரி வச்சிருக்கேங்கய்யா, தோட்டம் துறவு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. சரி. அந்த செயல்லாம் ஒவ்வொரு செயல்லையும் இது தேவையா தேவையில்லையான்னு முடிவெடுத்து தான் செயல் பண்ணுமாங்கய்யா? அப்படியா? அப்படியெல்லாம் ரொம்ப போட்டு சிரமப்பட வேண்டாம். நீங்க ரொம்ப உங்களுக்கு தேவையானது வரும், தேவையில்லாத வரும், என்னெல்லாமோ வரும். முதல் பகுதியை பாஸ் பண்றதுதான் முக்கியமானது. 2வது பகுதி நீங்க ஃபெயிலா கூட போனா கூட பரவாயில்ல. உங்க வேலையை நீங்க செய்யலன்னா இன்னொருத்தர் கூட செஞ்சிருவாரு. முதல் பகுதியில பாஸ் பண்றது உங்களை தவிர வேற யாரும் பாஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பதிலாக வேற யாரும் பாஸ் பண்ண முடியாது. முதல் பகுதியில நீங்க மட்டும்தான் பாஸ் பண்ணி ஆகணும். சரிங்க. முதல் பகுதியில பாஸ் பண்றத முதல்ல பாருங்க. 2வது பகுதியெல்லாம் முக்கியமே கிடையாது. அதுதாங்க. அன்றாட வேலையை நான் செய்யறேன். அதுல இப்ப செய்யற வேலையில நான் தேவையா தேவையில்லான்னு எடுத்து முடிவு பண்றதுக்குள்ள அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேங்கய்யா. சரி, அதான் நீங்க அதெல்லாம் ரொம்ப தேவையா தேவையில்லையான்னு கூட ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. அதுவா ஹெல்ப் பண்ணும். அதுவா ஹெல்ப் பண்ணிட்டா பார்த்தா போதும். அதுதாங்கய்யா. இப்ப நான் என்னோட கேள்வி என்னன்னாங்கய்யா, வெளி செயல் செய்யறோம் இல்லையா அது நான் தேவையா தேவையில்லைன்னு முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த செயலை முடிவெடுக்கிறதுக்குள்ளேயும் நான் அந்த செயலை செஞ்சிடுறேன். சில செயல்கள் சில தாட்டுகள் அந்த எனக்கு டவுட்டா இருக்குது, குழப்பமா சந்தேகமா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த இடத்துல மட்டும் தேவையா தேவையில்லையான்னு முடிவு எடுத்துக்கலாம்னா ஐயா? எடுத்துக்கலாம். உங்களால முடிஞ்சா முடிவு எடுத்துடுங்க. இல்லைன்னா அதை அடுத்தவங்க பொறுப்புல கூட இந்த செயலை விட்டுருங்க. செய்யுங்க. உங்களால முடிஞ்சா செய்யுங்க. உங்களால முடியலன்னா அடுத்தவங்கிட்ட கூட கொடுத்துருங்க. அகத்துல பாஸ் பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான். அதைத்தான் மெயினா செய்யணும். நீங்க அகத்துல எல்லாத்துலயுமே பாஸ் பண்றீங்களான்னு மட்டும் அதை மட்டும் செக் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டோமாங்கிறத மட்டும் செக் பண்ணுங்க. அதுதான் முக்கியமானது. இப்ப எப்படின்னாங்கய்யா, இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு தேவையற்ற தாட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கய்யா. இல்ல நான் தேவையற்ற தாட்டுன்னு நான் முடிவு பண்ண பிறகும் அது சம்பந்தமா தேவையற்றத
தூண்டுற மாதிரியே அதை பேசிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த இடத்துல நம்ம என்னுடைய பங்களிப்பும் கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கக்கூடாது அப்படிதானேங்க? இல்ல நீங்க கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. எப்படி கொடுங்கன்னு சொன்னா எல்லாம் இயற்கைங்கிற கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருங்க. எல்லாம் இயற்கை தான், இறைவன் தான் செய்யறாருங்கிற கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல வேலை இல்லை, எனக்கு தேவையில்லாத தாட்டு, இதுக்கப்புறம் என்னுடைய சிந்தித்தெல்லாம் நான் மாற்ற மாட்டேன், அது வந்தா வந்துட்டு போகுதுன்னு விட்டுறலாம் அப்படிதானேங்க? அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க அது ஒன்றும் அதுக்கு நீங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். தேவையான தாட்டுக்கு தேவையான தாட்டு வரும்போது அது செயலுக்கு பயன்படுத்தி திங்கிங்கா மாத்தி செயல்பட்டுக்கணும் அப்படிதானே? தாட்டு தேவையில்லாத தாட்டுனிட்டே ரெண்டாவது அதெல்லாம் முதல் பாட்டுல தேவையானது தேவையில்லாததுங்கிறதே கிடையாது. சரிங்கய்யா. இதெல்லாம் இறைவனுடைய தாட்டு. அதுதான் முதல் பாட்டு. அதுல நீங்க தேவையானது தேவையில்லாதெல்லாம் ரெண்டாவது பாட்டுல தான் வரும். உங்க வீடியோ பார்த்துங்கய்யா, நிறைய கல்யாணம் பண்ணி நான் குழந்தை குட்டிலாம் இப்போ எனக்கு பொண்ணு குழந்தை பிறந்து 11 மாசம் ஆகுதுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, உங்க வீடியோவை பார்த்து நான் அதை பத்தி சரி பண்ணி நான் வந்துட்டேங்க. ஆனால் இப்போ மறுபடியும் என்னன்னா இப்போ லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி. இல்ல அதான் நீங்க லாக் ஆனான்னு சொன்னா எல்லாமே நீங்க உங்களுக்கு நீங்களே போராடுறதுதான் லாக்குங்கிறது. எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா லாக்ல இருந்து விடுபட்டுடலாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்படுறது எல்லாம் இறைவன் தான் ஏற்படுத்துறாருன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. சரிங்கய்யா. ஐயா, இப்போ புறத்துல எல்லா விஷயங்களுக்கும் அறிவுபூர்வமா புரிஞ்சு என்னுடைய அறிவு புரிஞ்சு முடிவெடுக்குது. இல்ல நீங்க எல்லாத்தையுமே இறைவன் செயலாவே நீங்க புறத்தை கூட இறைவன் செயலா எடுத்துக்கலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைட்டு வரும் பொழுது இறைவன் தான் உங்க மூலமா நடத்துறாருன்னு எடுத்துக்கிடுங்களேன். இல்லைங்கய்யா, எனக்கு நான் ஏற்கனவே புரிஞ்ச ரூட்லயே நான் போலான்னு ஒரு ஐடியாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுல ஒரு டவுட் தானே. இல்ல உங்களுக்கு லாக் ஆகுதுன்னு சொல்றீங்களா? லாக் ஆகாம இருந்தா ரைட்டு, லாக் ஆனா தானே உங்களுக்கு ஐடியா எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. லாக் ஆகலன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. லாக் ஆகுதுங்கிறதுனால நீங்களும் எங்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, நானும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைங்கய்யா, நான் எனக்கு புரியுற மாதிரியே சொல்லுங்கய்யா, நான் கேட்கறதுல. அதான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்றேன். நீங்க புரிய மாட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? இல்லைங்கய்யா, விஷம் புறம்னுட்டு பிரிக்க தேவையில்ல. எல்லாத்தையுமே உங்களை பொறுத்தளவு பிரச்சனைட்டு வந்துட்டுன்னு சொன்னாலே அகம் புறம்னுட்டு பிரிக்க கூடாது. சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு தான் அகம் புறம்ங்கிறதே பிரிக்கணும். இப்போ உங்களை பொறுத்த அளவுல நீங்க பிரச்சனையோட இருந்தீங்கன்னா எல்லாம் இறைவன் செயல். அகமா இருந்தாலும் சரி, புறமா இருந்தாலும் சரி, எல்லாம் தான் இறைவன் செயல் தான். புறத்துல செய்யறது கூட இறைவன் தான் உங்க மூலமா நடத்துறாருன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் கிடைக்கும். நீங்க தனி இறைவன் தனி நீட்டு சொல்லி பிரிக்க வேண்டாம். எல்லாமே இறைவன் செயல் தானே எடுத்துக்கிடுங்க. புறச்செயலா இருந்தாலும் சரி, அகச்செயலா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்க மூலமா நடக்குது. அவ்வளவுதான். இறைவன் தான் உங்க மூலமா நிகழ்த்துறாருன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களை கர்த்தா ஆக்குனீங்கன்னு சொன்னா அந்த கர்த்தா முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிடுவாரு. அதனால அந்த கர்த்தாங்கிற ஒரு ரூட்டை நீங்க எடுத்துடணும். நான் தான் கர்த்தா, நான் தான் செய்யறேங்கிற ரூட்டே எடுத்துடணும். எல்லாம் இறைவன் தான் சரி, இறைவன் தான் உங்க மூலமா செய்யறாருன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க ஒரு கருவி நீட்டு எடுத்துக்கிடுங்க. நான் முடிவு பண்றதுனாலையும் அந்த முடிவு பண்றது கூட இறைவன் தான் உங்க மூலமா முடிவு பண்றாருன்னு எடுத்துக்கிடுங்க. இல்லையா, நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இதுல இருந்து எப்படி வந்துட்டேன்யா அப்படின்னா, இப்ப அறிவு வெளிவந்தாதான் உங்களுக்கு கேள்வி இருக்காது. நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கன்னாலே வெளியே வரலன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க இப்போ நீங்க எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு போய் அதுக்காக கடைசி வரைக்கும் அப்படி எடுக்கணுங்கிறது இல்லை. நீங்க நல்லா நார்மல் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் இறைவனா எடுத்துக்கிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பிறகு பழையபடி நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு அல்ல ஒரு வாரம் வச்சுக்கிடுங்க. எல்லாமே இறைவன் செயல்தான்ட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அகமா இருந்தாலும் சரி, புறமா இருந்தாலும் சரி, இறைவன் தான் எல்லாம் நிகழ்த்துறாரு. உங்க மூலமா நிகழ்த்துறாரு. ஒரு பேனாவை வச்சு ஒரு தபால் எழுதுறோன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த பேனாவை எழுதுது, பேனாவை பிடிச்சு நீங்க தான் எழுதுறீங்க. அதே மாதிரி நம்மளை பிடிச்சு இறைவன் தான் எழுதுறாரு. அதனால இறைவன் தான் நம்மளை எழுத வைக்கிறாரு, நாம எழுதுறோம். அவ்வளவு இதாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போறோம், கரெக்டா போயிட்டு இருக்குதுங்கய்யா. நம்ம பாட்டுக்கு ஒரு தாட் அந்த தாட்டுங்கிறதே நான் சிந்திக்கிறதே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் பொழப்ப மாடு கண்ணு சாணி அல்றது இந்த மாதிரி அந்த மாதிரி வேலையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கய்யா. திடீர்னு ஏதாவது இப்போ என் ஒய்ஃபு என்னை கேட்டுச்சு, ஏதாவது ஒரு பேசும்போது திடீர்னு ஒரு பயம் வந்துடுதான். அப்போ அந்த நேரத்தில் அந்த பய ரீதியாக ஏதாவது அப்படிதான் கேட்குறீங்க. எனக்கு வர தாட்டில் எல்லாத்துலேயுமே எனக்கு வெளியே செயல் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்படிதான் நீங்கள் அதானே ரூல்ஸு? இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அது அதை எடுத்தீங்கன்னா பழையபடி கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு அது கிடையாது.
நீங்க எழுதின தாட் அண்ட் திங்கிங் புக்கை வச்சுக்கிட்டு உங்க புக்கு ஒரு 10 புக்கு வச்சிருக்கீங்கய்யா. வாங்கி வச்சிருக்கேன். ஆனாலும் ஒரு தாட் அண்ட் திங்கிங் புக்கை வச்சு நான் பழைய நிலையில இருந்து வெளியே வந்தேங்கய்யா. சரி, வந்தீங்கன்னாலும் பழைய நிலைக்கு நீங்க போக கூடாதுல்ல. அதுதான் ஏதோ ஒரு இடத்துல பழையபடி அந்த பழைய நிலைக்கு வர்றதுக்கு தான் உங்களுக்கு வழிகாட்டுறோம். பழைய நிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு வழிகாட்ட மாட்டோம். அப்புறம் நீங்க எங்கிட்ட கேள்வியும் கேட்க மாட்டீங்க, நாங்க உங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டோம். நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க இருக்கிறது தெரியாம இருந்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு எல்லாம் இறைவனுடைய செயலும் எடுத்துக்கிட்டுங்க. உங்களை கீழே போட்டுருங்க. நீங்க செய்றீங்கிறதே வேண்டாம். உங்களுக்கு உங்க மனைவி மேல கோபம் வந்தாலும் கூட நீங்க உங்களுக்கு கோபம் இல்லை, இறைவன் தான் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறாருன்னு எடுத்துக்கிட்டுங்க. அப்புறம் எப்படிங்க நான் வெளி வேலையை செய்யறது? எல்லாமே இறைவன் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, இறைவன் தான் உங்க மூலமா செய்யறாரு. சாணி எழுறத விட உங்க மூலமா இறைவன் தான் சாணி எழுறாரு. இறைவன் தான் மாட்டை பாத்துக்கிட்டாரு. இறைவன் தான் பாலை கறக்குறாரு. எல்லாம் உங்க மூலமா நடத்துறாரு. நீங்க கரெக்டா கிடையாது. எது வந்தாலும் அது அகத்தை சரி பண்ற வேலையே இருக்கு. நீங்க சரி பண்ண வேண்டாம். நீங்க சரி பண்ண நீங்க தான் அங்க இல்லையே. இறைவன் தானே செயல்படுறாரு. நீங்க அங்க இல்லையே. நீங்களே கிடையாது. நீங்களே சீன்ல கிடையாது. உங்களை அப்புறப்படுத்திடுங்க. இறைவனுடைய கையாளா நீங்க மாறிடுங்க. அவ்வளவுதான். இறைவன் தான் உங்களை எல்லாத்தையும் நடத்துறாரு. நீங்க செயல்படுறீங்கிற மாதிரி அப்படி ஒரு வாரம் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு பிறகு எப்படி வேணாலும். இப்ப இன்னொரு விஷயம் பேசலாமா ஐயா? வேற என்ன பேச போறீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய கேள்வி எப்படின்னா, இப்போ ஒரு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு தானே எல்லாமே புரிஞ்சு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடையாது. ஒரு வாரத்துக்கு கிடையாது. என்னங்கய்யா எப்படி? ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு அறிவே கிடையாது. வரதெல்லாம் ஏத்துக்க சொல்றீங்க, எது வந்தாலும் ஏத்துக்க சொல்றீங்க. அப்படிதான் ஏத்துக்கிற வேலை கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க சண்டை கூட போடுங்க, போராடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க பண்ணல, இறைவன் தான் உங்க மூலமா பண்றாருன்னு மட்டும் எடுத்துக்கிடுங்க. அப்படி எப்படிங்க இது? நான் நார்மல் ஆவேன், வழியே இருக்காதுங்களையா? நான் வர தாட்டை எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு நார்மல் ஆகணும்னு சொல்றவரை முதல்ல அப்புறப்படுத்திடுங்க. அது இறைவன் பார்த்துக்கிடுவாரு. இல்லைங்கய்யா, இப்ப நான் வர தாட்டுல எனக்கு செயல் இருந்தாதான் நான் ஒரு கான்சென்ட்ரேஷன் இப்படிதான் வச்சு. உங்களுக்கு உரிமை கொடுத்தீங்கனாலே நீங்க குழம்பதான் செய்வீங்க. நீங்க குழம்புற வேலையை விட்டுருங்க. இல்லைங்கய்யா, வர தாட்டுல ஏதாவது புற செயலுக்கு தேவையான தேவையானதை மட்டும் அவரு பாத்துக்கிடுவாரு. அவரு இறைவனே பாத்துக்கிடுவாரு. உங்க தாட்டு செயலுக்கு தாட்டு தேவை, திங்கிங் தேவைன்னு சொன்னா அவரே உங்க மூலமா செயல்பட்டு விடுவாரு. நடக்காதுங்கய்யா. நான் என்ன இப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு நான் இப்ப எப்படின்னாங்கய்யா, ஃபாலோ பண்ணுங்க, முடியலன்னா விட்டுருங்க. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.